ஹாய் சகோஸ், ஒரு நாள் வீடியோ லேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. என்ன காரணம்னா மழைங்கிற பேர்ல காத்து சொல்லிட்டு அடிச்சதால மெயின் லைனே அறுந்து விழுந்து போச்சு. விக்கி ஃபோன் அடிச்சு ஃபோன்ல இருந்த சார்ஜும் போச்சு. இந்த நிலைமையில ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் இருந்தது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு புரியுது. எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு. என்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு கரண்ட்டே இருக்கக்கூடாது. பழைய மாதிரி மண்ணெண்ணெய் விளக்குல வீட்டில் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கணும், இல்லை கேன்டீன் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் யார் பைத்தியமாக சுத்த போறீங்கன்னு தெரில. ஒரு நாளைக்கே இங்கே பைத்தியம் தலைக்கேறிடுச்சு. கலர் சிஸ்டர், அதுக்கப்புறம் யூசர் சிக்யூ, அவங்க பர்ஃபெக்ட் பார் ஜோதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு புரியல, அது அவங்க நேமா அப்படிங்கிறதும் தெரியல. சிஸ்டர் செகண்ட் கமாண்டர் படிக்கிறீங்க. ஃபைகாட் சிஸ்டர் ஐ மிஸ் யூ. சரி எஃப்யூ நாடி முத்து ப்ரோ. சரி எக்ஸ்எக்ஸ். அதுக்கப்புறம் டீனா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பட் உன் பேர் என்ன நீ சொல்லுப்பா, எனக்கு வர ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்குது. சுரேஷ் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். 2 எபிசோட் கண்டிப்பா ட்ரை பண்றேன் சிஸ்டர். கார்த்திகேயன் ப்ரோ. சரவண சிஸ்டர், ஜெயஸ்ரீ சிஸ்டர், நர்மதா சிஸ்டர், தன்யாசி சிஸ்டர். இன்னும் மாசா காட்டி காமெடி பீஸ் ஆகிட்டு ரியானா சிஸ்டர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் காமெடியா பேசுறது ஒன்றும் நான் அவ்வளோ ரீச் ஆகலையோ, நீங்க உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலையோ, பேசாம ரிவெஞ்ச் ட்ராமா பக்கமே போகலான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர், நோ ப்ராப்ளம். உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஜீவா ப்ரோ, என் மனசுல இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லிட்டீங்க. ஹீரோ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இவ்வளோ சிஸ்டர். அதுக்கப்புறம் மச்சான் பேர் லக்ஷ்வதி. அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, நைட் டைமில் பார்க்க ட்ரை பண்ணுறேன் பட் தூங்கிடுறேன். உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பேசிக்காக நைட்டு நான் 11 o'clock மேலே தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். பேய்க்கு பேன் பார்த்துக்கிட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னைக்கு கதை வந்து தட்டி ஏன்டா என் தூக்கத்தை கெடுக்குறேன்னு அந்த பேயே ஒரு நாள் கேட்கும். நீங்கள் மார்னிங் கூட வீடியோ பாருங்கள், ஆனால் தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சிஸ்டர், கோமதி சிஸ்டர், வித்யா சிஸ்டர், அதுக்கப்புறம் ஜெயந்தி சிஸ்டர். எப்பவுமே நீங்கள் மாசு வேறு லெவல். இனிமேல் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அது நடக்கும் சிஸ்டர், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த எபிசோடில் ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினுக்கு காவலர் வேஷம் போட்டு நிற்க வச்சிடுறாங்க. அதுவும் புதுசாக வந்த ஜூனியர் மாதிரி அங்கே நின்னோடனே, இதுதான்ப்பா நம்ம காவலர் படத்தில் புதுசாக வந்திருக்காது, எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் வச்சா செம்ம பீச மாட்டி இருக்குது, வச்சு செய்ய வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டு ஆகா ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வையை பார்த்தா நம்ம தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிற மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கா பேசிக்கே பண்ணோம் அப்படின்னு பேசிக்குங்கிறாங்க. ஏதாவது கையை கால தூக்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு 30 மைல் ஓடணும். ஏது நான் 3 கிலோமீட்டர் ஓடினாவே மூச்சு நின்று செத்து போயிடும்டா, 30 மைலா அப்படின்ட்டு. ஆகா இன்னும் கொல்ல பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறாப்பா. கையெல்லாம் வலிக்குதுடா, என் கை தானா போகுது, கால் தானா வருது அப்படின்னு இதை ஒவ்வொரு ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆகா தப்பிச்சிடறா கைப்புள்ள அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் போயிட்டு வேற பேரரசெல்லாம் பார்க்க போய் பேரரசர் வந்துட்டு ஹீரோனை பார்க்க ஃபேஸ் பண்ணவே முடியல. எதுக்காக என்ன பார்த்து ஓடுறீங்க பேரரசர், டொலர் அப்படிங்கும்போது இல்லை அன்னைக்கு உன்னை காப்பாற்றணும்ல, அதுக்காக நீ என்ன தப்பா நினச்சிப்பியோ இல்லை திட்டுவியோ, உன்னை எதுக்கு நான் திட்ட போகிறேன், உனக்கு இருக்கிற ப்ரெஷர் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு பச்சை குழந்தைங்கும்போது பரவாயில்ல என்னையாவது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு என்ன இந்த ஹீரோ பைய, அதாவது தளபதி பைய போட்டு பாடாப்படுத்துறான். என்னை எப்படியாவது காப்பாற்றி மறுபடியும் உன் பக்கத்தே வச்சுக்கைய அப்படிங்கிறப்ப வேற ஹீரோ வந்துடுறான். ஏங்க இந்த மாதிரி கஷ்டமாலாம் எதுவும் கொடுக்க வேணாம் அப்படி இல்லை பேரரசு, உங்களோட ஃப்ரெண்டு பொறுப்பா இருக்க வேணாமா, ஒரு பதவிக்குன்னு வந்துட்டா பொறுப்பா இருக்கணுங்கும் போது லாக் பண்ணிடுறான் ஹீரோ. ஆகா இவன் இப்படி கொப்பி போட்டோம்னா டொலர் என்ன பண்ணுவார் அப்படின்னு. அவரு சொல்றதும் கரெக்டாக தான், இதை போய் கொஞ்சம் பயிற்சி தான் அப்படிங்கும்போது டொலர் இதை மாட்டி விடுறதே உன் வேலையா இருக்கு அப்படின்ட்டு வெளியில போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த 30 மைல் 40 மைல் இதெல்லாம் செட் ஆகல. ஏதாவது சிம்பிளா உதவி பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவோம். உதவி அப்படின்ட்டு மூட்டையா துணி ஒன்று எடுத்தாந்து கொடுத்துட்டு, இதெல்லாம் உன் கூட ஒர்க் பண்றவங்களோட துணி, இதெல்லாம் துவைக்கிறதா பெரிய உதவி அப்படின்ட்டு இருக்கப்ப எப்படி பண்றான் பாடுறா உதவி அப்படின்னு அங்க இருக்கிற சோப்பு அதை வச்சு முட்டை விட்டுட்டு இருக்கிறா. ஆனா இங்க ஒரு விஷயம் நடக்குது. அந்த பபிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோயின் வந்து குட்டி பொண்ணா இருக்கிறப்ப பபிள்ஸ் சொல்ற மாதிரியும் அது ஹீரோ பார்க்குற மாதிரியும் வருது. இது என்னடா புது ட்விஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஹீரோட ஃபேமிலியை வந்துட்டு கொல்ல சொல்லி இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ தப்பிச்சு போய் ஒரு இடத்துல இருக்கிறப்ப ஹீரோயின் தான் அவனை பார்த்து அவங்க ஃபேமிலி தான் எடுத்து அவனை சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும் பொழுது அதை துணி துவைக்கிறப்பெல்லாம் பபிள்ஸ் விடுறது ஹீரோனோட பழக்கம். அது இல்லாமல் எம்ப்ராய்டும் போட்டு ஒரு சில ட்ரெஸ்ஸில் ஒரு வேளை காதல் கோட்டை மாதிரி கொண்டு போவாங்களோ, இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை யோசிச்சுட்டே அவன் ஹீரோயின் நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வரான்.
வந்து ஹீரோ உங்களுக்கு வேலையா வச்சிருக்கா. சாப்பிடும்போது மூச்சில காரி துப்புறது, அதுக்கப்புறம் காஃபி போடுறேன்ட்டு இலைய பிடிக்காந்து வைக்கிறது. இதுக்கப்புறம் அவன் குளிக்கிறப்ப டிஸ்டர்ப் பண்ணாதான் அப்படின்ட்டு ஹீரோ குளிக்க போறப்ப அவ வந்து நிக்கிறா. என்னது, இல்ல நானும் குளிக்க வந்தா லேட் ஆகி போச்சு, ஆஹா எனக்கு முதல் தேய்ச்சோட கால் வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோயின் வந்து பக்கத்துல வந்து பக்கச்சக்குன்னு தொட வரப்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் உங்க இதயம் கலந்த உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க, என்ன இங்க இது காப்பாத்தி விடுங்க அப்படின்னு கேட்கும்போது என் பக்கத்துலயே வராத 10 அடி தாண்டி போ அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனோடனே படுக்கையை தூக்கி அந்தாண்ட போடுறான். அங்க பத்தா எனக்கு குளிரும், என் பக்கத்துலயே நீ வந்துடாத அப்படின்ட்டு ஹீரோக்கு ஏதோ லைட்டா ஃபீல் ஆகுது. ஆனா இன்னுமோ தெரியல, ஹீரோனை பார்த்தா மட்டும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்குமோங்கிற ஒரு டவுட் பியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. சார் பக்கம் 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க இல்ல, அதுல ஒருத்தரை காட்டுறாங்க. அவங்களோட பையன் வந்துட்டு உருப்படாத 1ஆம் நம்பர் தெல்லவாரி. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க பையன் ரொம்ப நல்ல. அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த போதை பொருள் தான் அப்போதைக்கு கஞ்சாவை வளர விட்டுருக்காங்க, அதை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக போயிட்டு ஹீரோ லாக் பண்ணிட்டு வந்தோடனே நான் யாரு தெரியுமா, என்ன எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கா தெரியுமா அப்படிங்கிறப்ப கத்தி எடுத்துட்டு சொரு வரப்ப அவன் உண்மை எல்லாத்தையும் உளறிடுறான். அடுத்த நாளே அரசவையில் என்ன பண்றாங்கன்னா, சார் முன்னாடி போயிட்டு அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என் மேல இப்படி குற்றம் சொல்றீங்களே, என் இடத்த வேணாலும் சர்ச் பண்ணிக்கோங்க, என் மேல எந்த ஒரு குற்றமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்காரு அவரு. பேரரசருக்கும் வேற வழியே தெரியாம உங்களுக்கு அந்த வழக்கை தீவிர விசாரிக்க டைம் தர அப்படின்ட்டு பேரரசம் முடிச்சுக்கிட்டு ஹீரோக்கு ஒரு பர்மிஷனை கொடுத்து விடுறாரு. அடுத்த நாள் காலையில எல்லாத்தையும் கூட்டு வச்சு நம்ம காவலர்களுக்கு எல்லாம் ராணுவ பணம்லாம் கொடுக்க மாட்டாங்களா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம், அதுவும் 30 மைல்லாம் ஓடிலாம் நமக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம், நமக்கு எதுவும் காசு இல்லையா அப்படின்ட்டு காசை பத்தியே பேசிட்டு இருக்கிறா. அது என்ன காரணம்னா, அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் போயிட்டு அப்படியே குழஞ்சிக்கிட்டே போயிட்டு ஹீரோ கிட்ட எனக்கான ஒரு மாத்து மருந்து கொடுப்பீங்கல்ல, அதை மறுபடியும் கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும், அது ஒன்று வாங்கினா நீ 100 வெள்ளி எனக்கு தரணும் அப்படிங்கிறப்ப 100 வெள்ளி, ஆமா அதை நீங்கள் சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கணும், ஆமாம் அப்போதான் தருவோம் அப்படின்னோடனே அடுத்த நாள் பாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்கிறா. இங்கே பாரு ஹீரோ வந்துட்டு உங்களை எல்லாத்தையுமே தேவையில்லாமல் வேலை வாங்கிட்டு இருக்கிறான், வேலை வாங்கினதுக்கு சம்பளமும் கொடுக்கல, இது எல்லாமே ஹீரோவோட தப்பு தான் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி பார்த்தா ஹீரோ வந்து நின்னு ஹீரோ மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது, அதுவும் தளபதி யான் மாதிரி ஒரு உத்தமரை நான் பார்த்ததே இல்லைங்கும்போது நீ பர்ஃபார்மன்ஸ் போட்டது போதும், ஓகே எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கோ, ஏன்னா வந்துட்டு நான் 3 அட்டாக் பண்ணுவேன், அந்த 3 அட்டாக்ல இருந்து நீ தப்பிச்சிட்டேன்னா உனக்கு நான் 100 வெள்ளி தர சொல்றேன் அப்படின்னு. இது 100 வெள்ளியா, வா செம ஐடியா, ஆனா 3 டைம் உங்கள்கிட்ட இந்த தப்பிச்சா போதும்ல, ஆமா அப்படின்ட்டு 2 பேரும் போட்டி பறாயா வித்தையா அப்படின்ட்டு ஹீரோயின் மாசா போய் நிக்கிறா. நான் கூட சரி பழையபடி ஞாபகம் வந்துட்டு ஹீரோவை போட்டு பொலன்னு பொழக்க போறான்னு நினைச்சா மான் கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விதிக்க வரா, ஜபக்குன்னு ஓடி அண்ணாட்ட ஓடி போடுறா. ஏய் இது சீட்டிங் இங்க வேறு, உங்களை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பண்ணா நான் மிஸ் ஆகணும், அதானே மொதல் அட்டாக் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப மறுபடியும் பறந்து உதைக்க வரான், அவங்க கவட்டக்குள்ள பூந்து ஓடி போடுறா. ஆட குட்டச்சு அப்படின்ட்டு அட்டாக்கும் போயிடுச்சு. அடுத்தது ரோலிங்ல வந்து அடிக்கலான்னு பார்க்கும்போது அவன் காலை பிடிச்சிக்கிறா. இப்போ நான் தடுத்துட்டேன், நீங்க என்ன அட்டாக் பண்ணவே இல்லை, 100 வெள்ளி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட எல்லாம் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஊழல்ல மாட்டினார் ஒருத்தர், அவரு தான் இந்த ராணுவ பொறுப்புக்கெல்லாம் காசு கொடுப்பாரு, அங்க போய் வாங்கிக்கிறப்ப கரெக்டா ஹீரோயின் போய் வாங்க போற நேரத்துல வந்துட்டு காலாம போயிடுது, எங்கேயா காசு அப்படிங்கிறப்ப அது ராணுவத்துல வந்துட்டு பங்கு கொஞ்சம் கம்மியா இருக்குமா, அதனால காசு கிடையாது, ஏதே டபரா தலையா இவ்வளோ நேரம் போட்டி போட்டு அந்த ஆளை நான் சமாளிச்சு மான்கரத்தெல்லாம் போட்டு வந்து நின்னா காசு இல்லைன்னு சொல்லி நீ ஏதான் நான் கொடுக்க போறேன் இங்க இல்ல, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப யாரை கேட்கணும், யாரடா கேட்கணும், தளபதியை தான் கேட்கணுமா, இதுக்கெல்லாம் பொறுப்பு யார் தெரியுமா, அஸ்டண்ட் தான் அப்படிங்கிறப்ப அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஹீரோ ஒரு பிளான் பண்றான், அவன் வந்துட்டு சர்ச் பண்றதுக்கு தான் பேரரசர் வந்துட்டு அனுமதி கொடுத்தாருல, ஆனா அவனை சர்ச் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கி விட்டுட்டு அந்த கேப்ல போயிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அங்க என்ன இருக்கு, அந்த போதைப்பொருள் இருக்கான்னு பார்த்துட்டு வரதுக்காக இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது ஹீரோயின் சைட தூண்டி விட்டு அங்க போய் போராட்டம் பண்ண வைக்கிறது தான் பிளானு. அதே மாதிரி ஹீரோயின் வந்தானே அவன் மண்டே கிளவி அங்கேருந்து போராட்டம் பண்ண அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ ரூல்ஸ் சொல்றான், அங்க யாரும் சண்டைக்கு போகக்கூடாது, பிரச்சனைக்கு போகக்கூடாது, நீ தான்
தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அங்க போய் ட்விஸ்ட் ஆகி போயிடுது. ஒவ்வொருத்தரும் இருக்கிற கடுப்புல போய் அடிக்க போயிடுறாங்க. ஐயோ, அவன் உங்களை என்ன அடிக்க கூடாதுன்னு பார்த்து சொன்னாயா, நீங்க வேற பொழந்து கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நைஸா போயிட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு அங்க இருக்கிறத பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறான். ஆனா இங்க ஹீரோயின் இருந்துட்டு பாதுகாக்க வேண்டியவன் நானே பாதுகாப்பு தர வேண்டியது அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. அவங்க போயிட்டு ஹீரோட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். நான் போய் பார்த்தேன், அங்கே எதுவும் சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு பவுடருமே இல்லை, ஆனால் வெள்ளி மட்டும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயின் வரா, வந்தோன்னு என்னது கலவரத்தை நான் கண்ட்ரோல் பண்ண சொன்னா நீயே கலவரத்தை தூண்டி விட்டுற போல. அப்படின்னா இல்லையே, நான் அங்கேருந்து எல்லாத்தையும் கலவரத்தை சமாதானப்படுத்திட்டு தான் இருந்தேன். அப்படியா அப்படின்ட்டு அவன் ஃபஸ்ட்டு கேட்கும்போது அங்கேருந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதுதான் நீ பாதுகாக்கிற விஷயமா அப்படிங்கிறப்ப அதை தப்பு பண்ண ஆள் இருக்கான்ல போயிட்டு என்ன இந்த மாதிரி என் இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு அரசரை கூப்பிட்டு பேரரசரோட பாட்டியை கூப்பிட்டு அமைச்சிடுறாங்க. இந்த தப்புக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மேல பழி வந்தோன்னே முதல் முறையா பேரரசர் வந்துட்டு ஹீரோயினுக்காக பேசுறாரு. இதை பார்த்து ஹீரோக்கே ஷாக் ஆயிடுது. அப்படி இருந்தும் அந்த பொம்பளை வந்துட்டு சும்மா விட மாட்டேங்குது. என்னோட அருப்ப பெருமெல்லாம் என்ன, இது வரைக்கும் நான் அந்த பேரரசருக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன், ஆனா என்னோட இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க, எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோ மேல டார்கெட் மொத்தமா திரும்புது. காவலாளிகள் நீங்க தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், நீங்களே இப்ப தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கான தண்டனை இருக்கு அப்படின்ட்டு 100 அடி அவங்களுக்கு முதுகுல கொடுக்குற மாதிரி அந்தமா தண்டனையை கொடுத்துருது. இதை பார்த்துட்டு பேரரசு சாக்கு, ஹீரோயினுக்கு சாக்கு. அங்கேயே நிக்க வச்சு ஹீரோ அடிக்கிறாங்க. எதுக்காக என்னாலதான் இப்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆயிடுது. ஆனா அடுத்த தளபதி யாரு, இப்ப இந்த குரூப்பை பொறுப்பை பார்த்துக்கிறது யாரு அப்படிங்கிறப்ப பேரரசர் ஒரு ட்விஸ்ட் வச்சு விடுறாரு. பேசாம நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஆடா பாவி டோனர், இப்படி ஒரு ஆப்பை எனக்கு தனியா சொருவி விட்டியே அப்படிங்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாமே ஹீரோவை வந்துட்டு மொத்தமா வளர்க்க கூடாது, அவருக்கு வேணா அசிஸ்டண்டா வேணா ஹீரோயின் இருக்கட்டும், மற்றபடி ஹீரோ அந்த பதவியில இருக்கட்டும் அப்படிங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்க பார்த்தா ஹீரோவுக்கும் 10 தான் போட்டுட்டு இருக்கான் அவனோட அசிஸ்டண்ட். நீங்க ஏன் அவளை காப்பாத்துறதுக்காக நீங்க ஏன் பணி ஏத்துக்கிட்டீங்க, பேசாம அவளையும் கையை கட்டிட்டு போயிருக்கலாமே. இந்த திட்டம் என்னோடது. அது இல்லாம அவங்க இப்ப ஹீரோயின் மட்டும் மாட்டி இருந்தானா அங்க பிரச்சனையே வேற மாதிரி போயிருக்கும். முன்னாடியே அவங்க மேல அவங்க கோவம் வந்தது, இப்ப மட்டும் கொலையா பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நான் என்ன மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்லும்போது உங்களை எல்லாருமே முரட அதுவும் கோவக்கார அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உங்களுக்குள்ள இருக்க நல்ல மனசு எனக்கு மட்டும்தான் புரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோயின் அங்கிருந்து வந்துட்டு என்னால எதுக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்க, நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்படியா, அவங்க இருக்கிற மருந்தை நீயே எடுத்து போடு அப்படிங்கிறப்ப அவனும் அப்படியே எடுத்து போட போறா. ஆனா அந்த முதுகுல ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. ஒவ்வொரு காயத்தையும் காமிச்சு இந்த கோடு எப்போ வந்துச்சு, இந்த கோடு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அவனால ஓரளவுக்கு மேல சொல்ல முடியல. ஆனா கடைசி கோடை பார்த்து கேட்கும் பொழுது அது ஹீரோயின் போட்ட கோடு தான். அவன் அப்படியே எதிர்த்தால ஒரு கண்ணாடி இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு அப்படியே பாக்குறான், டவுட்டாவே பாக்குறான். இருந்தாலும் அவ அக்கறையா இருக்கிறது கொஞ்சம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. வைக்கும்போது அவன் எரியுது. அப்ப ரொம்ப கத்துறானா, ஊதுனா சரியாயிடும் அப்படின்ட்டு அவன் ஊதும் பொழுது அந்த குட்டி ஹீரோயினும் அதுதான் பண்ணிருப்பா. சின்ன வயசுல ஹீரோக்கு அடிப்பட்டப்ப அவ ஊதிருப்பா. அந்த நினைப்பு வந்தானே, சரி நீ வெளியில போ, அதுக்கப்புறம் நான் வெளிச்சா கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். நேரம் ஹீரோயின் போட்டு தனக்கான சட்டையை போட்டுக்கிட்டு நிற்கும் போது பாத்தியா இப்ப தளபதிக்கு குட்டி தளபதி நான் அப்படிங்கும்போது இந்த ட்ரெஸ் பக்காவா இருக்கு டோலர் அப்படிங்கிற மாதிரி பேரரசோ சொம் படிச்சுட்டு இருக்காரு. வேற வழி ரெண்டு என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். ஆமா இந்த மாதிரி தளபதி தான் லாக் ஆயிட்டாரு, நானும் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பிளானை போடுறாங்க. ஹீரோ வந்துட்டு சோதனை போட போனால அந்த அமைச்சர் வீட்டுல வந்துட்டு இப்ப நிறைய வெள்ளி வந்துட்டு அரசர் கொடுத்தாரு, அதுவும் பேரரசர் கொடுத்தாருன்னு அப்படின்னு நைட்டோட நைட்டா வருது. அதை அவங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து போட்டு வாங்கிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில வந்துட்டு ஹீரோவும் அவங்களோட டீமும் வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னோட இடத்துக்குள்ள ஏற்கனவே நீ ஆளுங்களை வச்சு பிரச்சனை பண்ண, இப்ப இதுக்கு பேரரசர் கொடுத்த வெளியே நீங்க எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க, பேரரசு தான் ஆர்டர் போட்டிருக்காரு, இந்த மாதிரி அந்த உதவியை உங்களுக்காக பண்ணோம், அது வெள்ளியில எடுத்து நாங்க உள்ள வைக்கணும் அப்படிங்கிறதையே அவர் தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காருன்னு சொன்னோன்னே அவனால எதுவுமே பண்ண முடியல. அப்ப ஹீரோயின் என்ன பண்றானா, இங்க இருக்கிற வெள்ளினா போலி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கீழே எடுத்து உடச்சி காமிக்கிறா. அப்போ இங்க இருக்கிற வெள்ளி போலியான வெள்ளினா அப்போ இங்க வேற ஏதோ வெள்ளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கான். இதுல ஹீரோயினுக்கு சமாதானம் இருக்குது. அங்க இருக்கிற பணியால் கதறான், ஐயோ நைட்டு வரும்போது நல்ல வெள்ளியா தானே இருந்தது, யாரும் நமக்கு எதிராக சதி பண்றாங்களே சதி பண்றாங்களே அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆகி போயிடுது, அவங்க கொடுத்த வெள்ளி போலியான வெள்ளி,
ஆனா உள்ள பதுக்கி வச்சிருந்த வெள்ளி இப்ப மாட்டிக்கிச்சு. ஆக மொத்தத்துல இவர் சீட் பண்ணியிருக்காரு. ராணுவத்துக்கு கொடுக்க வேண்டிய வெள்ளியை இவர் வந்துட்டு வேற மாதிரி பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்ட்டு அங்க நிரூபிக்கப்பட்டுருது. இதையெல்லாம் இவங்க பையன் தான் போட்டு கொடுத்துருக்கான் நம்ம ஹீரோக்கு. இப்ப பிளான் போட்டது நம்ம ஹீரோயின் கரெக்டா பேரரசர் முன்னாடி கூட்டு போய் வச்சு அந்த பதவி அவங்களுக்கு இல்லாம பண்ணிடுறாங்க. இவ பக்கம் ஹீரோயின் தான் வரா, அதுவும் ரொம்ப சந்தோஷமா வரா. நீ கேட்டது 100 வெள்ளி, நான் அதை விட 103 வெள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ 10 வெள்ளிக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறேன்னு சொன்ன, அதுவும் மாத்து மருந்து. இப்போ 10 பாட்டில் எனக்கு தரணும், 10 மாத்திரை எனக்கு தரணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு அவன் அஸ்டட் சொல்றான், நீங்க இன்னும் அந்த நடிப்பை நிப்பாட்டலையா அப்படின்ட்டு. இதுவும் ஒரு பொய்யான விஷயம் தான் போல. கொண்டு வந்து காசை கொடுத்தோன்னே அவன் ஒரு மாத்து மரத்துல ஒரு டேப்லெட் எடுத்து போடுறான். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளத்துல உயிரோட முடியும் அப்படின்னு அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போதே அவங்களோட மந்திரவாதி பிரதர் ஒருத்தர் வந்து அவரும் அதே மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு இருக்காரு. இது எப்படி உனக்கு கிடைச்சது? இது ரொம்ப காஸ்ட்லியானதா? காலையில தான் பபு சரியில்லை, ரொம்ப ஜீரணம் ஆக மாட்டேங்குதுன்னு போயிட்டு நான் மருத்துவரை தான் போய் பார்த்தேன். 2 வேளைக்கு முட்டாய் மாதிரி சாப்பிட்டு சொன்னாரு. முட்டாய் மாதிரி தான் இது எப்படி கேட்ப? அப்போ ஹீரோயினை ஏமாத்திருக்கான் அப்படின்னு அவன் நேரா போயிட்டு, அப்ப நீ என்னை ஏமாத்திருக்கியா? அப்போ உண்மையிலேயும் உன்கிட்ட மாத்து மருந்து இல்லையா? சொல்லுங்கிறப்ப என்கிட்ட மாத்து மருந்தும் இல்லை, உன்னை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப செம்ம கடுப்பாயிட்டு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கா. லைட்டா ஹீரோக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆகுது. அவ போய் பார்த்தாலும் எங்க நின்று பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறா. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தான் இருந்தா. ஆனா மறுபடியும் மாத்த மருந்து இல்லை, ஹீரோ நம்மளை வச்சு பிளே பண்ணிருதான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு ஹீரோ மேல செம்ம கடுப்புல இருக்கிறா. எடுத்தவங்க வரப்ப ஹீரோயின் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கோன்னே, இப்ப எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிற? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்தா இது ஒரு உனக்கான ஒரு பரிசு தான், இது உனக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருப்பான். ஏதோ குற்ற உணர்ச்சி தாங்க பண்ணல போல, அதான் ஏதோ ஒரு குப்பையை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டு பேசுறாங்கிட்டு அது எலும்பாலான ஒரு விசிலு. ஏதாவது நீ ஆபத்துல இருக்கும்போது இதை ஊதுனா நான் ஓடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உயிரே போக போது இதுல வந்து இவர் காப்பாத்தாரா அப்படின்ட்டு அதை அவ அலட்சியமா படுத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில வந்துட்டு இந்த மாதிரி அந்த அமைச்சர் பிரச்சனை பண்ணதால இன்னொரு அமைச்சர் இருப்பார்ல, அவரு வந்துட்டு அந்த பதவி வேற யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த அமைச்சர் பண்ண தப்பு வந்துட்டு வெறும் வெள்ளி கடத்தல் மட்டுமே கிடையாது, வேற ஒரு பவுடர் விஷயத்தையும் நம்ம தளபதியான்னு வந்துட்டு விசாரிச்சுட்டு இருந்தாரு. அதை அப்படியே விட போறாரா அப்படிங்கிறப்ப அதை விடதான் போறது இல்லை, இன்னும் நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்ட்டு அவர் மேல ஒரு தாட்டு வந்தது ஹீரோவுக்கு. வெள்ளி கடத்த விஷயத்துல இவருக்கும் பங்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இவங்க மேல போக்கஸை திருப்ப கூடாதுன்ட்டு அவர் வேற மாதிரி திருப்பி விடுறாரு. உடனே அந்த விசில வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அஸ்டர் வந்து ஹீரோட அஸ்டர் வந்துட்டு, இந்த விசில உனக்கு கொடுத்தாரா? இதை நான் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு அது உயிருக்கு சமமா நினைப்பாரு, உனக்கு கொடுத்துருக்காருங்கும் போது ஹீரோவுக்கு சாதா இருக்குது. என்ன சொல்ற? ஆமா, இந்த விசில் வந்துட்டு அவ்வளவு முக்கியமானது, அவரு உன்கிட்ட எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறப்ப அவ்வளோ முக்கியமானதா? இது நான் ஊதுனா அவர் எங்க இருந்தாலும் வந்துருவாரேமே, ஒரு டைம் ஊதி பார்ப்போம் அப்படின்ட்டு ஊதும் போது ஹீரோ 10 அடிச்சுட்டு ஓடியாராம், இவளுக்கு ஏதோ ஆபத்தோ அப்படின்ட்டு. அங்க பார்த்தா அவர் செக் பண்ணதான் அடிச்சிருக்கான்னு சொல்லி செம்ம கடுப்பாதான். ஹீரோ இப்படி ஓடி வந்ததை பார்த்து அசிஸ்டன்ட் நீங்களா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு அது கொடுத்துருக்கீங்க, அப்ப எனக்கு அந்த திட்டத்துல நானும் தானே ஹெல்ப் பண்ண அப்படிங்கும்போது உனக்கு ஒரு பரிசு தரேன் அப்படின்ட்டு அவர் ஒரு விசிறியை கொடுத்துட போறாரு. இந்த விஷயம் அங்க இருக்கிற எல்லா வீரர்களுக்குமே பரவி போது எங்களுக்கும் கிஃப்ட் போட்டு ஹீரோட பாதி ஹீரோனே காலி போட்டுற அளவுக்கு ஹீரோயின் பண்ணி வைக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ தொடர்ந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஒவ்வொரு டைமும் ஹீரோயினுக்காக ஒடியாரத பார்த்துட்டு என்னை எவ்வளவு கஷ்டப்பத்தின, என்னை எப்படிலாம் வச்சு செஞ்ச, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது 65 வருத்துருவன்னு சொன்னல, வா ஊத வந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சும்மா தோணும் போதெல்லாம் ஊதிக்கிட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாம பேரரசர் வந்துட்டு இவனுக்கு ஒரு ஆணையே கொடுத்துட்டாரு, இவன் சொல்றதை ஹீரோ செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. அதை வச்சுட்டு அதுவும் சின்னதாக தான் கொடுத்துருப்பாரு, எனக்கு சின்னதாக தான் வேணும், பெருசா ஒரு போர்டு அளவுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு அதை ஹீரோட்ட காட்டி கழுத்து முழுத்துக்கு வச்சுட்டு, பாத்தியா நான் சொல்றது நீ கேட்கும் அப்படின்னு அங்க அலைய விடுறது, இங்க அலைய விடுறது, காய் வெட்டி தர சொல்றது, அப்படி இப்படி ஹீரோ அலைய விட்டுக்கிட்டே இருக்கிறா. இந்த டைம் எப்படி வருவாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு மரத்து மேலே ஏறி நின்று இந்த ஆரஞ்சு பழத்தை அலைய விடுறதால அவனுக்கு ஒரு பரிதாபப்பட்டு ஒரு கிஃப்டை கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு மரத்தில் ஏறி விசில் அடிக்கிறா. அங்கே ஹீரோ வரவே இல்லை, என்ன இன்னும் வராமல் இருக்கிறான், என்ன விஷயமா இருக்கும், மறுபடியும் ஊதுடா. ஆனால் ஹீரோ அங்கே வரவே இல்லை. அங்கே வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம பேரரசர் தான். இங்கே என்ன மரத்தில் ஏறி இருக்கிற, அவளால் கீழே இறங்க முடியல. நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரிலாம் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு, நீ விழு நான்
பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு பேரசர் தடுமாறிட்டு இருக்காரு. ஹீரோனும் விழுற, பேரசரும் கரெக்டாக பிடிச்சிடுறாரு. அவன் எதுக்கு இங்கே வந்த நீ அப்படின்ட்டு பேரசர் கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை டோலரு, எனக்கு கல்லா சாவியை கொடுத்துட்டாங்க அரண்மனையில், நான் இப்போ என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், அப்படியே அரண்மனையை விட்டு நான் வெளியில் போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலான்னு உனக்கு கூட வந்தேன், நீ தான் இப்படி மரத்தில் போயிட்டு குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருக்கிய, அது வேற ஒரு பிளான் போட்டான் டோலரு, ஆனால் அந்த ஆள் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஹீரோவுக்குன்னு பறிச்சு அந்த அரேஞ்சு பார்த்து அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க 2 பேரும் அரண்மனை விட்டு வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. இதை ஹீரோ ஒரு சைடு நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் அவள் பறித்து வச்ச பழத்தை பொறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வெளியில் போனோடனே ஹீரோயின் வந்துட்டு என்னதான் அவள் பையன் மாதிரி அங்கே இருந்தாலும் அவளோட உணர்வுகள்லாம் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, நேராக போயிட்டு மணிகள்லாம் வாங்குறா, அதுக்கப்புறம் கைக்கு போகிற கிரீம்லாம் வாங்குறா. அப்போ பேரசர் கேட்குறாரு, இதெல்லாம் அதிகமாக பெண்கள் தான் நகை போடுவாங்க, நீ எப்படி பண்ணுற, நகை போடுறதுன்னு என்னப்பா இருக்குது, அதெல்லாம் கேஷுவல் தானே, ஏகப்பட்டதை வாங்கி அடிக்கிட்டு இருக்கிறா, அதுக்கப்புறம் க்ரீமும் வாங்கி அடிக்கிட்டு இருக்கிறா, இதெல்லாம் பெண்கள் தான் மென்மையாக இருக்கிறதுக்கு போடுவாங்க, நீ அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, ஐயோ க்ரீம்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானது தான், இன்னும் பொண்ணு தான்ங்கிறது அவளுக்கே தெரியல. அந்த மார்க்கெட்டில் அவள் ஒன்று தேடி போய் எடுக்க பேரரசுக்கு டவுட் அதிகமாகிட்டே இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி காமெடி ட்ராமா போட்டால் அவ்வளோக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, அதனால ரிவெஞ்ச் ட்ராமாவே போடலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.